வணக்கம் டிபிகே டாக்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சக்திவேல் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாண்டி ரவி அவரோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி. தன்னோட ஊர் பெயருமே சேர்த்து தான் இவர் பாண்டி ரவின்னு தன்னோட பெயரை மாற்றிக்கிட்டாரு. பாண்டி ரவி அவங்களோட அப்பா ஒரு நாடக மேடை கலைஞர். இவர் தன்னோட பள்ளி படிப்பு முடித்ததுக்கப்புறம் வக்கீலுக்கு தான் படிச்சிருக்காரு. இருந்தாலுமே அப்பா போலவே நடிப்பு மேலே இவருக்கு அதிக ஆர்வம் இருந்திருக்கு. இதனால் புதுவையில் இருக்க பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகள் ஸ்கூல் ஆஃப் ட்ராமான்ற ஒரு ட்ராமா ஆக்டிங் ஸ்கூலில் தன்னோட பயிற்சியை முடிச்சிருக்காரு. 1997ஆம் ஆண்டு ஒரு படத்திற்காக ஒரு புகைப்படத்தை எடுத்து கொடுக்கும்படி இவர்கிட்ட ஒருத்தங்க அப்ரோச் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்ததை பார்த்த இயக்குனர் இவன் மேலே ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. தன்னோட டீமில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்டிருக்காரு. அப்படி தான் இவருக்கு 1997ஆம் ஆண்டு மின்சார கனவு திரைப்படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அரவிந்த் சாமி நடித்த இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் 1999ஆம் ஆண்டு எதேர்ச்சியாக இவங்களுக்கு ஜோடி திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. உடனே இதை நல்லா பயன்படுத்திக்கிட்ட பாண்டி ரவி அவர்கள் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். குறிப்பாக அலைப்பாயுதே, சிட்டிசன், இயற்கை, கஜினி இப்படி எல்லா திரைப்படங்கள்லையுமே ஒரு காவல் அதிகாரியாக இவர் நடிச்சிட்டு வந்திருக்காரு. சிங்கம் ஆகட்டும், கில்லி ஆகட்டும், இப்படி எல்லா பெரிய திரைப்படங்கள்லையுமே காவல் அதிகாரின்னு சொன்னாவே உடனே பாண்டி ரவி அவர்களை தான் கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு காவல்துறை அதிகாரியாக ரொம்பவும் ஃபிட்டாக இருந்தவர் தான் பாண்டி ரவி அவர்கள். இதுக்கப்புறம் தான் இவருக்கு ஆஸ்கர் போன திரைப்படமான ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. 2012ஆம் ஆண்டு லைஃப் ஆஃப் பை திரைப்படத்துலையுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இவர் நடிச்சிருப்பார். கடைசியாக கூட வணங்கான் திரைப்படத்தில் இவர் நடிச்சிருக்காரு. இதே போல் சீரியலை பொறுத்த வரைக்கும் 2019ஆம் ஆண்டு சத்யா சீரியல்லேருந்து முதல் முறையாக சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார். இதை தொடர்ந்து பல சீரியல்களை இவர் நடிச்சிருக்காரு. குறிப்பாக செந்துரப்பூவே, கண்ணான கண்ணி, வைதேகி காத்திருந்தால், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2, சுந்தரி, பாக்கியலட்சுமி, கார்த்திகை தீபம், மகளே என் மருமகளேன்னு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சீரியல்களில் இவர் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இவர் சினிமாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன், அது வரைக்கும் என் வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாக இருந்தாலுமே அதுலேயுமே நான் வென்று காட்டுவேன்னு ரொம்பவும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையுமே சக்திவேல் கதாபாத்திரம் ரொம்பவும் அருமையாக இவர் நடிச்சு வர்றாரு. இவரோட நடிப்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.